Good morning students. Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakarampalayam. Today we discussed about the class 9th standard History lesson 1. Okay. Evaluation of humans and society. Prehistoric period. Okay. ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் இன்றைக்கி வரலாறு அப்படிங்கிற பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். அதில் பாடம் 1 மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும், வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் லெசன் டு ட்ரேஸ் த வேர்ல்ட்ஸ் ஏர்லி ஹிஸ்ட்ரி, டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் எவால்யூவேஷன், டு நோ ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழகம் அப் டு த அயன் ஏஜ். ஓகே, இந்த பாடத்துடைய கற்றலின் நோக்கம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா புவியுடைய தொடக்க கால வரலாறை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மனித இனத்துடைய பரிணாம வளர்ச்சி, இரும்பு காலம் வரையிலான தமிழகத்தில் தொல்பழங்கால வரலாற்றை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? நவ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் லெசன். ஓகே, we live in the age of information technology. The mobile phones have literally put the world on our fingertip. The all-encompassing knowledge that we possess now, which has helped in the development of powerful technology, did not emerge all of a sudden. The foundation of our modern life was facilitated by the development of the progress of cognition among the human ancestors in the prehistorical age. ஓகே, நாம் பார்த்தோம் அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப காலத்தில் வாழ்கிறோம். இன்றைக்கி நம்ம கையில் மொபைல் ஃபோன், அலைபேசி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட விரல் நுனியில் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றியும் நாம் உடனுக்குடனே நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவு திரட்சி, அறிவு வளர்ச்சி, இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படிங்கன்னா திடீர்னு தோணல. சரியா? நவீன வாழ்க்கைக்கு அடித்தளம், இந்த இவ்வளோ கண்டுபிடிப்புகளை வரதுக்கு எங்கே அடித்தளம் விட்டுருக்காங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அப்போயே புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருக்காங்க. அவங்களுடைய அறிவாற்றல் தொடர்ந்து நம்ம பயன்படுத்தி அதுலேருந்து டெவலப் ஆனதுனால தான் இவ்வளோ பெரிய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? Prehistorical people were in the pioneers of creative knowledge. From the artifacts on their languages they developed, we are able to understand how intelligent they were. பழங்கால மக்கள் அப்படிங்கிறது மானுட படைப்புடலுடைய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க உருவாக்கின செய்பொருட்கள், மொழி, இவற்றின் வாயிலாக அவங்க நல்ல அறிவோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? Next 1.1 origin of the earth and the geological ages. Okay, the history of human is closely related to the history of the earth. The earth contains geological, archaeological and biological records of historical times in its upper layers. They are important for reconstructing the history of the earth and various living organisms. The fossil bones of the human ancestors are embedded in the earth's லேயர்ஸ். ஓகே, அதாவது புவியுடைய தோற்றமும் நிலவியலுடைய காலகட்டங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மனிதர்களுடைய வரலாற்றை புவியுடைய வரலாற்றிலேருந்து நம்ம பிரித்து பார்க்க முடியாது. ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று நெருங்கிய தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். புவியுடைய மேல் அடுக்கில் வரலாற்று காலகட்டங்கள் குறித்த நிலவியல், தொல்லியல், உயிரியல் பதிவுகள் நிறையா புதைந்து கிடக்கின்றன அப்படின்னு சொல்லுவோம். புவி மற்றும் பல்வேறு உயிரினங்களுடைய வரலாற்று அறியறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம். மனிதர்களுடைய நம்ம மனிதனுடைய மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா, பழைய காலத்து மக்கள், அவங்க இறந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்த புவியுடைய மேலடுக்கில் புதைச்சாங்க. அவங்களுடைய இந்த புதைப்படிவங்கள், அவங்களுடைய எலும்புக்கூடுகள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் Paleoanthropologists and archaeologists excavated the soil and the rocks layer on the earth and extract evidence about the human ancestors. These layers and the fossils are scientifically data to study the various stages in human evolution and prehistory. Through the gathered evidence, they attempt to understand the evolution of human history and developments in the chronological orders. Okay. Paleoanthropologist அப்படிங்கிறது தொல்மானுடவியலுடைய அறிஞர்களை பற்றி சொல்லுவோம். அடுத்து ஆர்காலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா தொல்லியல் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
இவங்க வந்து புவியுடைய மண், பாறைகளோட அடுக்கு இதையெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுலேருந்து மனிதர்களுடைய அந்த பழங்காலத்து மனிதர்களுடைய அந்த சான்றுகளை எல்லாம் தேடி எடுத்துகிட்டு இருக்காங்க. சரியா? மனிதர்களுடைய அந்த பரிமாணம், பழங்காலம், அந்த பழைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய புதை படிவங்கள், மண் அடுக்குகள் இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக கண்காணிக்கப்படுகிறது. சரியா? சேகரிக்கப்படியும் இந்த சான்றுகள் வழியாக அவங்க எந்த காலத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய பரிணாம வளர்ச்சி வந்து எப்படி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நாம் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆர்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாஸ்ட் த்ரூ த அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிமைன்ஸ். ஆர்காலஜி அப்படின்னா தொல்லியல் ஏற்கனவே சொன்னோம். பொருட்களை ஆராய்ந்து விளக்கமளிப்பதன் வாயிலாக மனிதர்களுடைய கடந்த காலத்தை குறித்து ஆராயும் இயல் தான் ஆர்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. Paleoanthropology. Okay, Paleoanthropology is the study of human ancestors and their evolutions by the study of fossils remains. Paleoanthropology அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்மானுடவியல், பழங்காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உடலை பற்றி படிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மனிதர்களுடைய உடல் அமைப்பு, அவங்களுடைய பரிணாம வளர்ச்சி, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா Paleoanthropology அப்படின்னு சொல்லுவோம். The earth was formed approximately 4.54 billion years ago. Gradually conditions emerged for the growth of organisms. Then plants and animals came into being and thereby foundations was laid for the evolution of humans. The long span of time in the history of the earth is divided into eras, periods and epochs by the geologist. Okay. 1 billion equal to 100 crores. 1 million equal to 10 lakhs. Okay. அதாவது நம்மளுடைய புவி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. காலப்போக்கில் வந்து உயிரினங்கள் தோன்றுவதற்கு படிப்படியாக வந்து உருவாகியிருக்கலாம். ஃபஸ்ட்டு தாவரங்கள் வந்திருக்கலாம், அப்புறம் விலங்குகள், மனிதர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தராக தோன்றதுக்கு அடித்தளம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புவியுடைய நீண்ட நெடிய வரலாற்றை வந்து நிலவியல் ஆய்வாளர்கள் அப்படிங்கிறவங்க என்ன வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரா, அதாவது நெடுங்காலம், பீரியட்னா காலம், எப்போக்ஸ் அப்படின்னா ஆழி, இந்த ஊழி அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரியா? எப்போக்கஸ் அப்படின்னா ஊழி அப்படின்னு பிரிக்கிறாங்க. 1 மில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி ஆண்டுகளையும், 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சத்தையும் வந்து நமக்கு குறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலியோபிதீசியஸ். ஓகே, were the apes from the which modern humans evolved. Now they are extinct, but they are considered to be the close relatives of the human. ஆஸ்ட்ராலோபிதீசியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு இனத்திலிருந்து தான் நவீன மனித இனம், அதாவது நாம் வந்து தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அழிஞ்சிருச்சு. எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ரோலியோபிதீசியன்ஸ் அப்படிங்கிற அந்த குரங்கு இனம் வந்து அழிஞ்சிருச்சு. ஆனால் அது அழிஞ்சாலும் மனிதனோட மிக நெருங்கிய ஒரு இனமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் யூ see the picture. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா த ஜியாலஜிக்கல் எரா. ஓகேவா? இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா த ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேவா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலோடிங் எரா 45 MYA, ஆஸ்ட்ரோலியோபிதீசியஸ் 4 மில்லியன்ஸ். அடுத்தது லிட்ரலி சதன் ஐப் அப்பியர்ட். ஓகே, அதாவது வந்து பாலூட்டிகளுடைய காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ரோலியோபிதீசியஸ் அப்படின்னு சொல்லுவோம். 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஓகேவா? MYA அப்படின்னா மில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர், அந்த பிஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெசோனிக் எரர். ஓகேவா? 251 to 66 MYA டைனோசரஸ் எக்ஸிஸ்ட், அதாவது இடைத்தொல்லுயிரி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டைனோசர்கள் அப்படிங்கிறது தோன்றுச்சு அப்படின்னு சொல்லுவோம். காலம் எவ்வளவுனா 251 to 66 MYA. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோனிக் எரா 600 to 542 MYA, மில்லியன் இயர்ஸ் எகோ, முன்னாடி. ஓகே, பிரிமிட்டிவ் மல்டிகுலர் ஃபார்ம்ஸ் அப்பியர்டு. ஓகே, இது வந்து 600 to 542 MYA. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேலியோஜெனிக் எரா 542 to 251 MYA, மில்லியன் இயர்ஸ் எகோ.
fish and rapids plants appeared. ஓகேவா? அப்போ பழந்தொல்லுயிரி மீன்கள் ஊர்வன செடிகள் கொடிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நமக்கு தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம ஜியாலஜிக்கல் எரா. ஓகேவா? ஒவ்வொரு உயிரினங்களும் எந்தெந்த பீரியடில் நமக்கு தோன்றியிருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு போட்டிருக்காங்க. MYA அப்படின்னா மில்லியன் இயர்ஸ் எகோ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? Now we go to 1.2. Okay, human inquiries into the past and origin of the world, the age of speculations. Humans are the only species on earth concerned with understanding as well as explaining the world and the universe. Okay, அதாவது உலகத்துடைய தோற்றம் மற்றும் கடந்த காலம் குறித்து மனிதர்களுடைய ஆய்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். த ஏஜ் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் அப்படின்னா யூக காலம். நாமளாக ஒரு யூகம் பண்ணிக்கிறது, சரியா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புவியியல் அப்படிங்கிறது உலகம் மற்றும் பேரண்டம். ஓகேவா? இதை குறித்து புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை குறித்து அறிவை சேகரித்து விளக்கவும் முயற்சி செய்யக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் எது அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து மனித இனம் மட்டும்தான், சரியா? பாடோ மாடோ கோழியோ அதெல்லாம் என்ன பண்ணாது, புவியில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அதெல்லாம் அதை ஆராய்ச்சி பண்ணுதான்னு பார்த்தோம்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ புவியை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நிறைய அறிவுகளை வந்து சேகரிக்கிறது வந்து மனித இனம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோர்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் ஹியூமன்ஸ் பிகேம் கான்சியஸ் அண்டே நாலேஜபிள். ஓகேவா? பரிணாம வளர்ச்சி போக்கில் மனிதர்கள் வந்து உணர்தல் நிலையும் அறிவாற்றலும் கொண்டவர்களாக மாறியிருக்காங்க. தே டர்ன்ட் courageous and began to think and ask questions about nature, organisms and the world around them. என்ன பண்ணியிருக்காங்கன்னா இயற்கை, தம்மை சுற்றில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மற்றும் உலகம் குறித்து சிந்திக்கவும் கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்காங்க. அட் ஃபர்ஸ்ட் தே கன்சிடர் நேச்சர் ஆஃப் காட். முதல்ல அவங்க வந்து இயற்கையை வந்து கடவுளாக கருதினாங்க. தே வர்ஷிப் சன், மூன் அண்ட் வேரியஸ் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் about which they developed their own understanding, some of which is not scientific. சூரியன், சந்திரன் முதலான பல இயற்கை ஆற்றல்களை குறித்து தம்முடைய சுய புரிதலை உருவாக்கிக்கிட்டு அதன் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழிபட்டிருக்காங்க. அவற்றில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் பூர்வமானதாக இருந்த மாதிரி தெரியல. ஓகேவா? The lack of scientific knowledge of the creations of the world is reflected in the ancient writings and religious literature. ஓகேவா? அவர்களுடைய பண்டைய எழுத்துக்கள்லையும் சமய இலக்கியங்களும் உலகில் தோன்றின அதில் உலகின் தோற்றம் குறித்து அறிவியல் போதாமை, சரியா? அது நாலேஜ் இல்லை அப்படிங்கிறத பற்றி வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பிசி அப்படின்னு சொல்லுவோம், பிஃபோர் காமன் எரா, அது பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லுவோம். ஏடி அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஇ அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து காமன் எரா, பொது ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். MYA அப்படின்னா மில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ, மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெட்டிங், சயின்டிஃபிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஜியாலஜி, பயாலஜி அண்ட் ஆர்காலஜி. The beginning of history writing can be traced to the ancient Greeks. Herodotus 484 to 425 BC is the considered of father of history. Okay, Herodotus means father of history because the history he wrote was humanistic and rationalistic. The rise of scientific inquiry into the origin of the humans was possible because of the interest in collection of archaeology, remains and the opening of museums after the Renaissance movement. The development of ideas of stratigraphy and geology. Darwin's theory of biological evolution. The discovery of human and animal fossils, stone tools and artifacts of early civilizations. And the ability to decipher early script. Okay. Tamil meaning of this paragraph, நிலவியல், உயிரியல் மற்றும் தொல்லியல் குறித்த அறிவியல் அடித்தளம்னு சொல்லுவோம். வரலாறு எழுதுறதுக்கு பண்டைய கிரேக்கர்கள் காலத்தில் தான் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஹெரோடட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம், கிரேக்கத்தில் பிறந்தவர் 484 425 வரல அவருடைய காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெரோடட்டஸ் அப்படிங்கிறவரை வந்து வரலாற்றுடைய தந்தை அப்படின்னு சொல்லி நாம் அழைக்கலாம், சரியா? ஏன் அவர் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவர் எழுதின வரலாற்று மனித தன்மையுடனும் பகுத்தறிவும் காணப்பட்டுச்சு, சரியா? அதனால் அவரை வந்து நம்ம வரலாற்றுடைய தந்தை அப்படின்னு ஹெரோடட்டஸை சொல்கிறோம்.
மனிதர்களுடைய தோற்றம் குறித்து அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் வந்து கீழே இருக்கக்கூடிய காரணிகளால் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி இயக்கத்துக்கு பின்னாடி ஏற்பட்ட தொல்பொருள் சேகரிப்பு மீதான ஆர்வம் மற்றும் அருங்காட்சியகங்கள் வந்து நிறைய திறந்தாங்க. அடுத்த பாறை அடுக்கியல், நிலவியல் சார்ந்த கருத்துக்கள் ஆகியவற்றின் மீதான வளர்ச்சி. அடுத்தது உயிரியல் பரிணாமம் குறித்து டார்வினுடைய கருத்துக்கள், அவருடைய கொள்கை. மனிதன் மற்றும் விலங்குகளுடைய புதைப்படிவங்கள், பண்டைய நாகரிகங்களின் கற்கருவிகள், செய்பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சது. அடுத்த தொடக்க கால எழுத்துக்களை வாசிக்க தொடங்குறது. ஓகேவா? நெக்ஸ்ட், stratigraphy, the study of origins, nature and the relationship of rocks and soil layers that were formed due to the nature and cultural activities. இயற்கை மற்றும் பண்பாட்டு, அதாவது மண் அடுக்கியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படின்னா இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கையால் உருவான அந்த பாறை மற்றும் மண் அடுக்குகளுடைய தோற்றம், தன்மை, உறவு முறையை குறித்து ஆராய்ச்சி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஓல்டஸ்ட் மியூசியம். த மியூசியம் ஆஃப் Eni-Galdi Nanna in Mesopotamia was established in 530 BCE. The princess Eni-Galdi was the daughter of Neo-Babylon king Nabonidus. The Capitolinic Museum in Italy is perhaps the oldest surviving museum, 1471 AD Common Era at present. Ashmolean Museum of Oxford University is the oldest university museum in the world. It was established in 1677 AD, the Common Era. ஓகேவா? உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக தொன்மையான, அதாவது மிக பழமையான அருங்காட்சியகம் என்னி-கால்டி நன்னா அருங்காட்சியகம் அப்படிங்கிறது மெசபடோமியாவில் இருக்குது. அது எப்போ அமைச்சாங்கன்னா கிமு, ஓகேவா, 530 அமைச்சாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இளவரசி என்னி-கால்டி அப்படிங்கிறவங்க நவீன பாபிலோன அரசனுடைய, அதாவது அரசர் நபோடினிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நபோடிசனுடைய மகள் தான் யாருன்னா இந்த என்னி-கால்டி நன்னா அப்படிங்கிறவங்க. ஓகேவா? 1471 இத்தாலியில் அமைக்கப்பட்ட கேபிட்டோலைன் அப்படிங்கக்கூடிய அருங்காட்சியகம் இன்றைக்கும் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுதான் வந்து இருக்கிறதுலே மிக பழமையான அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கிலாந்து ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஆஸ்மோலியன் அப்படிங்கக்கூடிய அந்த அருங்காட்சியகம் உலகத்திலேயே மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவோம். இது 1677 உருவாக்கப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம மேக் பண்ணலாம். ஓகேவா? என்னி-கால்டி நன்னா அப்படிங்கிற அருங்காட்சியகம் எங்கே இருக்குதுன்னா மெசபடோமியாவில் இருக்குது. இது யாருடைய நினைவாக கட்டப்பட்டுச்சுன்னா நவீன பாபிலோனிய அரசர் நபோடிசனுடைய மகளுடைய பேர் தான் அந்த என்னி-கால்டி நன்னா அப்படிங்கிறது. இத்தாலியில் இருக்கக்கூடிய அருங்காட்சியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டோலைன். இது எந்த ஆண்டுனா 1471. அடுத்தது வந்து இங்கிலாந்து ஆக்ஸ்போர்டில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்து பேர் வந்து ஆஸ்மோலியன். இது வந்து உலகத்திலேயே மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவோம். இது 1677 உருவாக்கப்பட்டது. இது கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரீட் வெல். நெக்ஸ்ட் ஒன், ஹெர்பர்ட் ஸ்பென்சர்ஸ் 1820 to 1903 AD. Biological evaluations, the Charles Darwin in 1809 to 1882 AD. Theory on concepts of natural selection and survival of the fittest contributed to the scientific understanding of the human origins. Charles Darwin published the books on the origin of species in 1859 and the descent of man in 1871. மனிதர்களுடைய தோற்றத்தை பற்றி அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிறவர், அவருடைய காலம் வந்து 1820 1903 வரலும். சரியா? அவர் வந்து உயிரியல் பரிணாம கொள்கையையும், சார்லஸ் டார்வின் அவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 1809 1882 வரலும். அவர் வந்து இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு, சரியா, அதாவது தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் அப்படிங்கக்கூடிய கருத்துக்களும் பங்கேற்றாங்க. சார்லஸ் டார்வின் வந்து உயிரினங்களின் தோற்றம் குறித்து அப்படிங்கக்கூடிய நூலை 1859 மனிதனுடைய தோற்றம் அப்படிங்கிற நூலை 1871 வெளியிட்டார். யார்? சார்லஸ் டார்வின். ஓகே. நெக்ஸ்ட், நேச்சுரல் செலெக்ஷன், த ப்ராசஸ் பை விச் ஆர்கானிசம்ஸ்
that are better adapted to their environment would survive and produce more offspring. Okay, natural selection mean இயற்கை தேர்வுன்னு சொல்லுவோம். தங்களுடைய சூழ்நிலைக்கு சிறந்த முறையில் தகவமைத்து கொள்ளும் உயிரினங்கள் வந்து பிழைச்சி அதிகமான இனப்பெருக்கம் செய்து பல்கி பெருகும் அந்த செயல்முறையை தான் நாம் என்ன சொல்கிறோம், நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மீன்ஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபார்ம் தட் வில் லீவ் த மோஸ்ட் காப்பியஸ் ஆஃப் இட் செல்ஃப் இன் சக்சஸிவ் ஜெனரேஷன்ஸ். தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் சொல்லுவோம். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தன்னுடைய சந்ததியை அதிக எண்ணிக்கையில் விட்டு செல்லும் ஒரு இனம் வந்து பிழைத்து நீண்டு வாழ்வதை தான் இது குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபோசில்ஸ். Prehistorical animal or plant that turns into stone over a period of time, millions of years, because of chemical and physical process. Animals' bones are preserved due to mineralization. Paleoanthropology is the study of fossils. Okay. ஃபோசில்ஸ் அப்படின்னா புதைப்படிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். கடந்த காலத்தில் வாழ்ந்த விலங்குகள், தாவரங்களுடைய எச்சங்கள், தடயங்கள், அடையாளங்கள் வந்து அப்படியே பாதுகாப்பாக இருக்கிறது தான் வந்து நாம் அந்த புதைப்படிவம் அப்படின்னு சொல்லுவோம். கனிமமாக்கல் காரணமாக விலங்குகளுடைய எலும்புகள் வந்து அப்படியே பாதுகாக்கப்படும். இந்த புதைப்படிவங்களை குறித்த ஆய்வு தான் புதைப்படிவ ஆய்வியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் ஏஜ். The period which stone was mainly used for making implements. கற்காலம் சொல்லுவோம். கருவிகள் செய்யறதுக்கு கற்கள் வந்து பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்ட காலம் கற்காலம். Bronze Age. The period which bronze metallurgy, extraction of metal from ores developed. Bronze Age அப்படின்னா வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவோம். வெண்கல உலோகியவல் அதாவது தாதுவிலிருந்து உலோகத்தை பிரித்து எடுத்து வளர்ச்சி பெற்ற வெண்கல கருவிகள் அல்லது பொருட்கள் செய்யப்பட்ட காலம். Iron Age. The period when iron was melted to produce implementations. Since the 19th century, scholars have used advanced scientific techniques. They undertook systematic studies to contribute to the current state of knowledge on prehistory, human origins, and the early civilizations. Now the theory of human evolution is widely accepted. Okay. அயன் ஏஜ் இரும்பு காலம் அப்படின்னா கருவிகள் செய்யறதுக்காக இரும்பு உருக்கி பிரித்தெடுக்கப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லுவோம். 19வது நூற்றாண்டில் அறிவியல் உத்திகளை பயன்படுத்தி முறையான ஆய்வுகள் வந்து மேற்கொண்டு அறிஞர்கள் வந்து தொல்பழங்கால மனித குலத்தோடைய தோற்றம், பண்டைய நாகரிகம் குறித்து வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலம் இன்றைக்கி உருவாக்கப்பட்டுள்ள அறிவியல் கருத்துக்கள், அறிவு கருத்துக்கள் அப்படிங்கிறது உருவாகி மாபெரும் பங்களித்திருக்காங்க. இன்றைக்கி மனிதனுடைய பரிணாமம், அதாவது படிநிலை வளர்ச்சி கொடுத்த கோட்பாடு பொதுவாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங். ப்ரீஹிஸ்ட்ரி ஃப்ரம் ஆஸ்ட்ரேலியோபித்தீசியஸ் த்ரூ ஹோமோ எரக்டஸ் டு ஹோமோ சாப்பியன்ஸ். தொல்பழங்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ரேலியோபித்தீசியஸில் இருந்து ஹோமோ எரக்டஸ் வழியாக ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி உருவாகுனாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரியா. ஹூ ஆர் வி, நாமெல்லாம் யார்? வாட் இஸ் த நேம் ஆஃப் அவர் பைசஸ், நம்மளுடைய முன்னோர்களுக்கு அல்லது நம்மளுடைய இனத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹோமோ சாப்பியன்ஸ். நம்ம எந்த இனத்துலேருந்து வந்திருக்கோம்? ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிற இனத்துலேருந்து வந்திருக்கோம். ஓகேவா. ஹோமோ எவாலுவேஷன் அண்டு மைக்ரேஷன். த சிம்பான்சி, கொரில்லாஸ் அண்ட் orangutans along with humans are collectively called the great apes. Among them the chimpanzee is genetically the closest to humans. ஓகே. மனிதர்களுடைய பரிணாமமும் இடப்பெயர்வுன்னு சொல்லுவோம். மனிதர்களுடன் வந்து சிம்பான்சி, கொரில்லா, ஒரங்கட்டான் அப்படிங்கக்கூடிய உயிரினங்கள், அதாவது கிரேட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பெரும் வகை குரங்குகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சரியா. இதில் சிம்பான்சியுடைய மரபணு வந்து மனிதனுக்கு மிகவும் நெருக்கமான உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. The ancestors to human were called homonians and their origins have been traced in Africa. They evolved from those origins and then began to move to other parts of the world in due course of the time. The hominins emerged around 7 to 5 million years ago. Skeletons of Australopithecus, one of the early species of this tribe, have been found in Africa.
மனிதர்களுடைய மூதாதையர்கள் அப்படிங்கிற ஹொமினின் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவர்களுடைய தோற்றம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா ஆப்பிரிக்காவில். பின்னாடி வந்து இவங்க உலகத்துடைய பல பகுதிகளுக்கும் பரவி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிய கருத்து வந்து அறிஞர்களிடையே ஏற்பட்டிருக்கு. இந்த ஹோமோனியன்ஸ் அப்படிங்கிறவங்க 7 முதல் 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குழு வந்து மிக தொடக்கமான இனமான ஆஸ்ட்ரோலியோபித்திகஸ் எலும்புக்கூடு சான்று வந்து ஆப்பிரிக்காவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? த கிரேட் ரிஃப்ட் வேலி இன் ஆஃப்ரிக்கா ஹாஸ் மெனி சைட் தட் ஹாவ் எவிடன்ஸ் ஃபார் த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ஆப்பிரிக்காவில் கிரேட் ரிஃப்ட் அப்படிங்கக்கூடிய பெரும் பள்ளத்தாக்கு ஒன்று இருக்கும். அந்த இடங்களில் இந்த தொல் பழங்காலத்து குறித்த சான்றுகள் அப்படிங்கிறது நிறைய கிடச்சிருக்குது. The DNA of the chimpanzee is 98% identical to that of a human beings. சிம்பான்சி இனத்துடைய மரபணு டிஎன்ஏ டெஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அது எடுத்து ஆய்வு செஞ்சதில் மனித இனத்தோட பண்புகளில் 98% சிம்பான்சி குரங்குக்கும் நமக்கும் வந்து அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? The Great Rift Valley is a valley like Amazon that runs for about 6,400 km from the northern part of Syria to central Mozambique in East Africa. Okay, this geographical features is visible even from the space, and many prehistorical sites are found in Eastern Africa. The Great Rift பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது சிரியாவுடைய வடக்கு பகுதியிலிருந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் மத்திய மொசாம்பிக் வரையிலும் சுமார் 6,400 கிலோமீட்டர் தூரம் வந்து பள்ளத்தாக்கு வந்து பரவி இருக்குது. வான்வெளியிலேருந்து பார்க்கும்போது புவியுடைய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்லா தெரியும். ஓகேவா? மேலும் பல வரலாற்றுக்கு முற்பட்ட இடங்களில் ஆப்பிரிக்காவுடைய கிழக்கு பகுதியில் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஹியூமன் ancestors are divided into various species according to their physical features. உடல் கூடு அடிப்படையில் மனித மூதாதையர்கள் வந்து பல்வேறு இனங்களாக வந்து பிரிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே பாருங்கள், கிரேட் ரிஃப்ட் வேலி, ஹாடர், மிடல் ஆவஸ், அடுத்தது வந்து ஓல்டு வாய் கார்ச், அடுத்தது வந்து லேபோர்டு, அடுத்தது வந்து ஸ்டெர்கன் பெட்டல், ஸ்பாட் கிரைனஸ், அடுத்தது குரோம் ட்ரம், அடுத்தது டாங், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லேக் டுர்கானா அண்டு ஷார்ட். ஓகேவா? இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவில் வந்து நம்மளுடைய மனித மூதாதையர்களுடைய சான்று கிடைத்த தொல்லியல் இடங்கள். சரியா? இங்கெல்லாம் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு சான்றுகள் அப்படிங்கிறது கிடைக்குது. பக்கத்தில் வந்து ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கா, அது வந்து பார்த்திங்கன்னா லூசி அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோலியோபித்தீசியஸ் அப்படிங்கக்கூடிய அந்த இனத்துடைய எலும்புக்கூடு. சரியா? ஒரு எலும்புக்கூடு கிடச்சிருக்கு, ஆஸ்ட்ரோலியோபித்தீசியஸ் அப்படிங்கக்கூடிய எலும்புக்கூடு. இந்த எலும்புக்கூடுக்கு நம்மளுடைய தொல்லியல் அறிஞர்கள் என்னென்னு பேர் வச்சுருக்காங்கன்னா லூசி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? Now we are go to the lesson. Homint. Okay. Homint means refers to all the species of the modern and extant great apes which also include humans. ஹோமின்ட் அப்படிங்கிறது நவீன மற்றும் அழிந்து போன அனைத்து வகையான பெருங்குரங்குகள் இனத்தையும் ஹோமின்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இதில் மனிதனும் வந்து உள்ளே இருக்கான், மனிதனையும் சேர்த்து தான் ஹோமின்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹோமினியன்ஸ் ஏ ஜுவாலஜிக்கல் ட்ரைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெஃபர்ஸ் டு தம் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆஃப் ஹியூமன் ancestors and their sister species including Homo sapiens, the modern humans, and the extant members of Homo neanderthalis, Homo erectus, Homo habilis, and various species of Australopithecines. Humans are the only living species of this tribe. They stand erect, walk with 2 legs, and have large brains. They can use tools, and a few of them can communicate. It excludes the gorillas. Okay. ஹோமினியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விலங்கியல் பழங்குடி இனம் அப்படின்னு சொல்லுவோம். மனித மூதாதையர்களோட உறவினர்களையும் அதுக்கு தொடர்புடைய நவீன மனிதர்களை பற்றியும் குறிக்கும். சரியா? அதான் வந்து ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து நியாண்டர்தால் அப்படிங்கக்கூடிய இனம், ஹோமோ எரக்டஸ், ஹோமோ ஹெப்ளிக்ஸ், ஆஸ்ட்ரோலியோபித்தீசியன்ஸ், இது எல்லாம் அதில் வந்து அடங்கும். சரியா? இந்த பழங்குடி இனத்தில் மனித இனம் மட்டும்தான் இன்னளவுக்கும் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த இனம் நிமிர்ந்து 2 காலால் நடக்கிறோம். சரியா? நாமளே எப்படி நடக்கிறோம்? நல்லா நேராக ஸ்ட்ரைட்டாக நின்று 2 காலில் நடக்கிறோமா, அதை தான் சொல்லியிருக்காங்க.
இந்த இனத்திற்கு வந்து பெரிய மூளை அப்படிங்கிறது உண்டு. இவை வந்து கருவிகளை பயன்படுத்தும். நம்மள தான் சரியா, நமக்கு நிறைய மூளை இருக்குது. நம்ம வந்து எல்லா வகையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கருவிகளை எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஓகேவா? இவற்றில் சில ஆஸ்ட்ரோலியாபிதீசியன்ஸ் அப்படிங்கிறவங்க தகவல் பரிமாறும் திறன் அப்படிங்கிறது கொன்றவை. சரியா? கொரில்லா அப்படிங்கக்கூடிய மனித குரங்குகள் வந்து இந்த பழங்குடியில் வந்து அடங்காது. கொரில்லா வந்து இதில் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், Homo habilis, handy human, was the earliest known human ancestors to make tools in Africa about 2.6 million ago. Around 2 million years ago, the species of Homo erectus emerged. This species made hand axes between 2 and 1 million years ago. They began to spread in the various parts of Asia and Africa in time. ஆப்பிரிக்காவில் வந்து சுமார் 2.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஹோமோ ஹெப்லிக்ஸ் அப்படிங்கிற இனம் தான் முதல்ல கருவிகள் செய்த மனித மூதாதையர் இனம் அப்படின்னு சொல்லுவோம். சுமார் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறக்கூடிய ஒரு இனம் வந்து உருவாச்சு. இந்த இனம் வந்து கைகாடாரிகளை வந்து செஞ்சிச்சு. அப்புறம் சுமார் 2 to 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு இடையில இந்த இனம் வந்து ஆப்பிரிக்கா, ஆசியாவுடைய பல்வேறு பகுதிகள்லையும் பரவுனாங்க, அதாவது போனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? Anatomically, modern humans called Homo sapiens wise man first appeared around 3 lakhs years ago in Africa. It is believed that these modern humans eventually, okay, உடல் கூறு ரீதியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோமோ சாப்பியன்ஸ் அழைக்கக்கூடிய அந்த நவீன மனிதர்கள் அப்படிங்கிறவங்க அறிவு கூர்மை உடைய மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மனிதர்கள் வந்து ஆப்பிரிக்காவில் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தோன்றியிருக்காங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நவீன மனிதர்களோட வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கும் தொடர் இடம்பெயர்வால் நகர்ந்ததாக வந்து நம்பப்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் பிலீவ்ட் தட் these modern humans eventually migrated and dispersed into the various parts of the world from around 60,000 years ago. Okay, the class is over now. Tomorrow we see the next class. Thank you students. Thank you one and all.